நமது மைவி3 சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது நாம் அனைவருக்கும் சிறப்பாக அமையும் என்று கடவுளை வேண்டுகிறேன். என்ன ஒரு விஷயம்னா, நேற்று போட்டிருந்த ஒரு அப்டேட்டுக்கு வந்து 2 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா, அண்ணா இது மாதிரி என்னோட ஐஎஃப்எஸ்சி நம்பர் தப்பாகி போச்சு அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஒருத்தவங்க வந்து நான் பேங்க் நம்பரே தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதுக்கு பதட்டமோ பயமாக பட வேண்டாம். அது என்னென்னா 3 நாளுக்குள்ளார நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நம்ம ஆஃபீஸ் மைவி3 ஆஃபீஸ் ஜோன் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரீ காஸ்ட்டில். அப்படி இல்லை நம்ம வந்து 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சுன்னா சம் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். மேபி 300 பே பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, பக்கத்தில் நம்ம ஜோனல் ஆஃபீஸ் இருந்ததுன்னா பக்கத்தில் போய் பார்த்துக்குங்க. அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது 80 கிலோமீட்டர் இருக்குது எங்களால் போக முடியல அப்படின்னீங்கன்னா உங்கள் சீனியர்கிட்ட கேளுங்க. அவங்க வந்து சிஎம்முக்கு போட்டிருப்பாங்க வாட்ஸ்அப் நம்பர், அந்த சிஎம் ஜோனுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைனா காண்டாக்ட் அஸில் வந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கும், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சீனியர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரே தருவாங்க. அதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மேலே முதல் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. சார் மேம் இதுமாரி போட்டு எங்களுக்கு வந்து இதுமாரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து தப்பாயிருச்சு, அதனால் அதை மாற்றணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணிடாதீங்க, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், அவங்க அழகாக ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 டேஸ் மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 300, அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்துங்க. மேபி 300 தான் எனக்கு தெரியும். 300 கட்டி உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் உள்ளார வந்தோம், அதில் வந்து உங்கள் யூசர் நேம்லாம் வரும் பாருங்கள், அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேங்க் டீடைல்ஸ் பாருங்கள். இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க, நேற்று நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப ஈஸியான முறையில் இருக்குது. நீங்கள் பழைய அப்டேட்டில் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு வந்து தவிர. அதனால் நீங்கள் அந்த டீடைல்ஸ் இருக்குது பாருங்கள், பேங்க் டீடைல்ஸ், அந்த டீடைல்ஸையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுன்ற டீடைல்ஸும் நீங்கள் ஒரு இதில் நல்லா அழகாக தெளிவாக எழுதி அங்கே அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு சீக்கிரம் வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமேல் இந்த தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஆப்பில் வந்து இப்போது ஃபுல் அழகான ஒரு தரமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், இப்பயும் அதே சொல்கிறேன். நம்ம பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கும் போது 100% மைண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். மற்ற நாள் பிரச்சனை இல்லை. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு 4 வாட்டி கூட பாருங்கள், தப்பு இல்லை. நீங்கள் என்ன நினச்சிங்க, அம்மாவுக்கு வந்து ஐடி போடுற அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் ஓஎம் ஆகி எஸ்ஜி ஆகி அன்னைக்கே பாருங்கள், மற்றவங்களாம் அப்படி செய்வீங்களா என்ன தெரியல, அன்னைக்கே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்த நாள் அம்மாவுக்கு சிஎம்க்கு பணம் கட்டுறேன். அதாவது டேப்லெட் வாங்குறதுக்கு, சிஎம்க்கு டேப்லெட் வாங்குறதுக்கு கட்டுறேன். கட்டிட்டு அந்த ஒரு 15 நாள் டிசம்பரில் கட்டினேன். டிசம்பர் 15லேயே வந்து வித்ட்ரா பண்ணேன். அழகாக அம்மா அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு சரி பண்ணி கொடுத்தேன். நல்லபடியாக அவங்களுக்கு ஏர்னிங் வருது. இப்போ அடுத்த மாதம் அவங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் எந்த வகை நம்மளுக்கு டென்ஷன் இருந்தால் அப்போ தயவு செய்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் போது அப்போ பண்ணுங்கள். பக்கத்தில் 10க்கு கூட ஒரு ஆள் கூட வச்சுக்குங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 2 பேர் இருந்து பண்ணும்போது ஒருத்தங்க மிஸ் பண்ணாலும் ஒருத்தங்க வந்து பார்த்துருவாங்க. நம்ம மனநலமாக தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதனால் அந்த தப்பு தயவு செய்யாதீங்க. இதுக்கு சொல்யூஷன் இதுதான். நீங்கள் 3 டேஸ்க்குள்ளனா உங்கள் அதேமாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜோனலுக்கு நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. இல்லை நேராக பக்கத்தில் இருந்ததுன்னா பக்கத்தில் போயிருங்க. போயிட்டு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி கொடுங்க. கண்டிப்பாக நம்ம கம்பெனி செஞ்சு தருவாங்க. அப்படி இம்பாசிபிள் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் சாத்தியமானது நீங்கள் பார்த்துங்க. ஆஸ் யூர் லைக். சிறப்பாக போவோம். அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்படி பணம் கட்ட சொல்கிறாங்கன்னா அந்த பணம் கட்டின ரசீதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சுடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி ஒரு சில பேருக்கு 404 நாட் ஃபவுண்ட்னு வரும். அப்புறம் ஒரு சமாச்சாரம், இன்றைக்கி அப்டேட்டு ஒரு சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிங்க. அதாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே சில பேருக்கு அப்டேட் கேட்கும். அப்டேட் அப்படியே கொடுத்து அப்படியே உள்ளே போனால் போயிடலாம். சில பேர் அப்டேட் கொடுத்து ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். பட் வந்து அவங்களோட ஐடி ஓப்பன் ஆகுது. 404 அப்படின்ற இது வரும். பயப்படவே வேண்டாம். தெளிவாக ஒரு இது பண்ணுங்கள். நம்ம ஆப்பை பொறுத்தளவுக்கு ஒன்று சில பேருக்கு நெட்டே காட்டாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி வந்துன்னா நம்ம ஆப்பில் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அந்த ஆப்பை உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். எனக்கு அப்படி இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்து நான் உள்ளே போயிட்டு என் ஏர்னிங் நான் முடிச்சிட்டேன். ஒய்ஃபுக்கு வந்து ஏங்க இப்படி 404 வருது அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் டென்ஷனே ஆகணும், நீ அழகாக வெளியில் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணு, திருப்பி இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னா அவங்க ஏர்னிங் அவங்க இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆப்பை பொறுத்தளவுக்கு தயவுசெய்து எந்த டென்ஷன் வேணாம். இப்போ நான் வீடியோ போட்டு வச்சதுக்கப்புறம் முருகேசன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணனும் இப்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு இதில் நோட்டிஃபிகேஷனில் வந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் இப்போது அந்தோனி அண்ணா அவங்க
இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நான் அடுத்த இது கொடுக்குறேன். தயவுசெய்து டென்ஷனாக வேண்டாம், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுங்கள், இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் மொபைலை. நன்றி. காண்டாக்ட் அஸ் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜோனலில் இருக்கீங்களோ அந்த ஜோனலோட அட்ரஸ் வந்துடும் டிஸ்பிளேயில். அது எப்படி போகணுன்னா, அந்த ரைட் சைடில் இருக்க கார்னரில் 3 கோடு இருக்குது, அதை தட்டு உள்ளே வாங்க, கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ் இருக்கும். காண்டாக்ட் அஸ்க்குள்ளே போங்க, நம்ம ஆஃபீஸோட அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ் படி நீங்கள் வந்து அவங்கள போய் பார்த்துருங்க.